நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து மூவி போஸ்டர் டிசைனிங் தான் ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படின்னு கொடுத்தா நியூ ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா ஷார்ட்கட் வந்து Ctrl+N அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து Ctrl+N கொடுத்தா நியூ இது வந்து விண்டோவில் வந்து லேயர் பாக்ஸ் உங்களுக்கு தேவையானது எது வேணாலும் விண்டோவில் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ லேயர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், Ctrl+N அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஷார்ட்கட் தான் நியூ லேயருக்கு Ctrl+N கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு F கிளிக் பண்ணால் இந்த அளவுக்கு ஆகும். Ctrl+0 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா Ctrl+0 கொடுத்தா ஃபுல் ஷீட்டில் அப்படி வந்துடும். இப்போ வந்து பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது. இப்போ நான் இன்னொரு லேயர் வந்து போட போகிறேன். Ctrl+Shift+N கொடுக்குறேன். Ctrl+Shift+N கொடுத்தோடனே இன்னொரு லேயர் உருவாயினோடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோஸ், அதாவது எனக்கு தேவையான ஃபோட்டோஸ் நான் இப்போ எடுக்கிறேன். ஒரு மூவி போஸ்டருக்கு என்னென்ன தேவையோ அப்படின்றது வந்து நான் இப்போ எடுக்கிறேன். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவு நீங்களும் எடிட் பண்ணிங்க தேவையானது. இப்போ இந்த ஃபோட்டோ நான் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு ஓரமாக தள்ளி வைக்கிறேன். இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன், ஆனால் வரல. ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து லாக்கில் இருக்குது. அங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இப்போ வரும் கண்டிப்பாக. லெஃப்ட் கிளிக் பண்ணி ஃபோட்டோ இழுத்துட்டு போய் இந்த இடத்துல விடுங்க. இப்போ Ctrl+T கொடுங்க. Ctrl+T கொடுத்தோடனே ஃபோட்டோ வந்து இதுவாகும். இப்போ என்ன பண்ணுங்கள், Shift+Alt பிடிச்சிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி பேடில் வந்து அதாவது டச் பேடில் வந்து இழுத்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகே, என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி Ctrl+O கொடுக்குறேன். Ctrl+O கொடுத்தோன்னே அதே ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த இமேஜ் அதேமாரியே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இந்த இமேஜுக்கு லெஃப்ட் கிளிக் பண்ணி இழுத்து விட்டுட்டு இப்போ Ctrl+T கொடுத்துட்டு அதேமாரியே Shift+Alt லெஃப்ட் கிளிக் பண்ணி இழுத்துட்டு இந்த அளவுக்கு இருக்கிறேன். எதனா தப்பு பண்ணிட்டீங்கன்னா பட்டு Ctrl+Z கொடுங்க. இன்னொரு பேக் ஸ்பேஸ் வந்துடும். பாருங்கள், இந்தமாரி கொடுத்துட்டு இப்போ நான் Ctrl+Z கொடுத்தா திருப்பி அதேமாரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இரேஸ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு சைஸு கம்மி பண்ணணும்னா ப்ராக்கெட் இது பண்ணிங்க. ப்ராக்கெட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து சைஸ் வந்து குறையும். அப்புறம் குறையுது பாருங்கள். அந்த ப்ராக்கெட் வந்து இது பண்ணிங்கன்னா சைஸ் குறையும். எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், இரேஸ் பண்ணுறேன். சுற்றி இரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன Ctrl- கொடுக்க போகிறேன். Ctrl- கொடுத்தா இன்னும் நல்லா ஃபோட்டோ வந்து சுருங்கும். இல்லை Ctrl+T கொடுத்தோம் சுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் Ctrl+T தான் கொடுத்துருக்கேன். Ctrl+T கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபோட்டோ நல்லா சுருக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி இரேஸ் ஆப்ஷனில் போயிட்டு திருப்பி நான் ஃபுல்லாக இப்போ இரேஸ் அதான் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் அடிக்க போகிறேன். பாருங்கள், ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இரேஸ் பண்ணுறேன். கீழே அதேமாரி இரேஸ் பண்ணுறேன். நல்லா இரேஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இரேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இரேஸ் பண்ணிவிட்டு ஓகே V டூல் கொடுத்துட்டேன். இப்போ Ctrl+T கொடுக்குறேன். Ctrl+T கொடுத்துட்டு திருப்பியும் Shift+Alt பிடிச்சிட்டு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல லெஃப்ட்டில் அதாவது ரைட் சைடில் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் அப்படின்னு இருக்கும். இமேஜில் போயிட்டு இதில் நிறைய இருக்கும். இப்போ இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் போங்க. அதில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டையும் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கான்ட்ராஸ்ட்டையும் பிரைட்னஸையும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டேன். திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா அதேமாரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு திருப்பி இப்போ எப்படி போனோன்னா அதேமாரியே போய்ட்டு கலர் பேலன்ஸ் அப்படின்றத போய்ட்டு ரெட் கலர்னு இருக்கும். ஃபஸ்ட்டில் ரெட்டுன்னு இருக்கும் பாருங்கள், அதை நல்லா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ அதனால் மீதி இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து மீதி இருக்க கலர்ஸு, ஆனால் பட் எனக்கு தேவையில்லை. இருந்தாலும் சும்மா நான் இப்போ வச்சு பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்றதுனால. ஓகே, திருப்பி நான் அதேமாரி ரெட் கலர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, என்ட்ரு கொடுக்க போகிறேன். இப்போ ஓகே கொடுங்க அப்படின்னா என்ட்ரு கொடுங்க, உங்களுடைய விருப்பம் தான். ரெட் கலர் மட்டும் நல்லா நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லாஸ்ட்டில் வந்து அம்புக்குறி பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதே ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து Ctrl+T கொடுத்துறேன். கொடுத்துட்டு திருப்பியும் Shift+Alt பிடிச்சிட்டு லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி நல்லா பேடில் இழுக்கிறேன். பேடில் வந்து ஒரு பக்கமாக எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகும். ஏன்னா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி Ctrl+O கொடுக்குறேன். Ctrl+O கொடுத்துட்டு இந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். என்ட்ரு கொடுக்குறேன். திருப்பியும் அதேமாரி நான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேங்க. என்ட்ரு கொடுக்குறேன்.
ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்ட்ரு கொடுக்குறேன். ஏன்னா வந்து லாக்கில் இருக்குது. டபுள் கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸை கொடுத்து என்ட்ரு கொடுங்க. லாக் ரிமூவ் ஆகிடும். இப்போ லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி இழுத்துட்டு வந்து இது உள்ளே விடுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், கண்ட்ரோல் T கொடுக்குறேன். அதேமாரி T கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி இழுக்கிறேன். ஓகே, நல்லா ஜூம் பண்ணுறேன். ஃபோட்டோவை ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் வந்து எஃபெக்ட்னு இருக்கும். எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பிளெண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்றது கொடுக்குறேன். பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், திருப்பி கண்ட்ரோல் O கொடுத்துட்டு நேம் செட் பண்ண போகிறேன். பிளட்டு, மூவியோடைய பேர் பிளட்டு. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், அதேமாரி இந்த இடத்துல இதை செட் பண்ணிட்டு கண்ட்ரோல் T கொடுக்க போகிறேன். திருப்பி நல்லா ஜூம் இன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல பிளட் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. இல்லைனா கொஞ்சம் லைட்டாக தள்ள மாதிரி வச்சாலும் வைங்க. அம்புக்குறியில் வந்து பேலன்ஸ் பண்ணிங்க. அதாவது ரைட் சைடில் வந்து லேப்டாப்பில் வந்து அம்புக்குறி இருக்கும். ஸோ அதை வச்சு நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே, நான் பேலன்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே வந்து மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது டேட்டு, அந்த டேட்டை வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். T கொடுத்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுறேன். T கொடுத்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல மேலே கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா ஜூம் இன் பார்த்துக்குங்க. அதை கிட்ட வந்து பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அடுத்து நான் இப்போ என்னென்ன பண்ண போகிறேன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாத ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணலாங்க. சைஸ் இப்போ நான் சைஸ் வந்து ஒரு 18 அந்தமாரி வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து அதாவது ஃபாண்ட் இப்போ சூஸ் பண்ணுறேன். ஏரியல் அப்படின்ற ஃபாண்ட்டு தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஏரியல்னு இருக்கும் கொடுத்துட்டு இதில் போய்ட்டு போல்டு அப்படின்னு இருக்கும் கொடுத்துட்டேன். ஓகே, டீயில் போய்ட்டு T செலெக்ஷன் பண்ணுறேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. திருப்பி அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், T செலெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து மேலே வந்து டெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டில் வந்து இருக்கிறது வந்து ஃபாண்ட்டு, செகண்ட் வந்து சைஸு, தேர்டாக இருக்கிறது வந்து டெக்ஸ்ட்டோட சைஸ். இப்போ சும்மா இப்போ ஜூன் ஒரு 16 வச்சுக்கலாம். ஜூன் 16 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுறேன். ரிலீஸ் இருங்க, கேப்ஸ் லாக்கில் போடுறேன் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு. மூவி ரிலீஸோடைய தேதி சும்மா நானே ரெடி பண்ணுறேன். ஸோ ஜூன் 16 ரிலீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 18க்கு மட்டும் தனியாக கலர் கொடுக்க போகிறேன். அது எப்படின்னா லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி அந்த 18 மட்டும் லைட்டாக இந்த பக்கம் இழுத்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்தமாரி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் T கொடுக்குறேன். கண்ட்ரோல் T கொடுத்து நல்லா ஜூம் பண்ணுறேன். ஷிஃப்ட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி இழுக்கணும். அப்புறமேட்டு அம்புக்குறியில் வந்து கொஞ்சம் எந்த பக்கம் உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, 18 வந்து தெரியல, நான் வந்து பிளாக் கலரில் வச்சிட்டேன். ஸோ அதனால் தெரியல. நீங்கள் வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிங்க. இல்லை ஸ்ட்ரோக் கொடுக்கலாம்னா ஸ்ட்ரோக் கொடுத்துங்க. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஸ்ட்ரோக்னு இருக்கும், ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடிட் பண்ணலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ஓகே, நான் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். 18 இருக்கிற மாதிரியே தெரியல, நான் என்னன்னு தெரியல. நீங்கள் வேறு கலர் சூஸ் பண்ணிங்க. நான் அடுத்து திவின் இன், THIVIN திவின் என்ட்ரு கொடுத்தா திருப்பி கீழே வந்துடும். ஸ்பேஸ் விட்டுட்டு IN இன் ஸ்பேஸ் பட்டனை 2 தடவை கிளிக் பண்ணினே வந்து அதுக்கப்புறம் IN இன்னு போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த இன்னுக்கு மட்டும் தனியாக சேஞ்ச் பண்ணுற கலர் ஒரு ரெட் கலர் இல்லை ஒரு எல்லோ கலரில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மேலே என்ட்ரு கொடுத்தா சரியாயிடும். அப்படின்னா கண்ட்ரோல் என்ட்ரு கொடுங்க. இந்த டீக்கு மட்டும் இப்போ தனியாக அதேமாதிரி கலர் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன கலர் கொடுக்க போகிறேன்னா ஒரு ரெட் கலர் கூட கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு அங்கே மேலே டிக் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த டிக் ஆப்ஷனை கொடுங்க. ஓகே, திவினின் ஃபாண்ட்டு மாற்றினாலும் ஃபாண்ட்டு மாற்றிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ட்ரு கொடுங்க. ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு ரெட் கலர் ஸ்ட்ரோக் இருக்குது, நான் பிளாக் கலர் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். சைஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே,
இன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா ஃபாண்ட்டு மாற்ற போகிறேன். வேறு ஃபாண்ட் எதுனா ஃபஸ்ட்டு ஏரியல் அப்படின்ட்டு அது கொடுங்க. நிறைய ஃபாண்ட் இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு நல்லா இருக்குதோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் தனியாக ஃபாண்ட்டை ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. திவின் இன் பிளட் ஓகேவா, ஹாரர் மூவி மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து கம்மிங் சூன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ண போகிறேன். கேப்ஸ்லாக் போடுறதுங்க, ஐஎன்ஜி கம்மிங் சூன். கம்மிங் சூன் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எழுத்துக்கும் இடையில் வந்து கேப் விடணும். அது வந்து அப்படியே ஸ்பேஸ் விட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த செட்டிங்ஸில் போய் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். சைடில் இருக்குது பாருங்கள் டி அப்படின்னு, அதில் போய் மாற்ற போகிறேன். கலர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி இருக்கணும். சாரி, இன்னொரு லேயர் உருவாகிடுச்சு, அது டெலிட் பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் பண்ணுறது கேர்ஃபுல்லாக பண்ணணும் கண்டிப்பாக. இந்த லேயர் நான் டெலிட் பண்ணிடுறேன், தேவையில்லாத இன்னொரு லேயர் உருவாகிடுச்சு. அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி ஃபுல்லாக இழுத்துட்டு நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி அடுத்து வந்து ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணுறது கண்ட்ரோல் T கொடுங்க. ஓகே, இப்போ இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ நான் கண்ட்ரோல் O கொடுக்குறேன். கண்ட்ரோல் O கொடுத்து எதனா ப்ரெசன்ஸ், இப்போ வந்து மூவி வந்து இப்போ எப்படி சொல்கிறது, எதனா ஒரு ஏவிஎம் அப்புறம் வந்து சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதுமாரி நம்ம ஒரு சும்மா ஒரு ப்ரெசன்ஸ், இது இந்த மூவி தான், அதான் இந்த நிறுவனம் வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்தமாரி நான் ஒன்று போடுறேன். சும்மா இந்த இமேஜ் வந்து நான் சும்மா எடுத்துகிட்டு வந்து போடுறேன். நீங்கள் உங்கள் லோகோ இல்லை வேறு எதனாலும் உங்களுடைய பேரை கூட வச்சுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் T கொடுத்து ஷிஃப்ட்டு ஆல்ட்டு லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி இழுக்கணும். திருப்பி சொல்கிறேன், மறந்துடாதீங்க. ஷார்ட்கட்ஸில் முக்கியமாக வேணும், இம்பார்ட்டன்ட். ஸோ பிளாக் கலர் கொடுக்குறேன் நான். ரிலீஸ், சாரி ப்ரெசன்ஸ், ரிலீஸ்ன்ட்டேன். இது 0 கொடுத்துட்டேன். 0 கொடுத்துருங்க, ஏன்னா வந்து எழுத்து கேப் வருது தெரியுதுங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ப்ரெசன்ஸ் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் T கொடுத்து திருப்பி அதேமாரி அம்புக்குறியில் வந்து தள்ளினே வரேன். அம்புக்குறி வச்சு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பிடிச்சி ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்படி மேலே எதுவுமே செட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூமை குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்டோக் கொடுக்கலாம், கொடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெட் கலர் கொடுங்க, பிளாக் கலர், ரெட் கலர் நல்லாயிருக்கு. ஸோ ஜூன் 16th ரிலீஸ் திவின் இன் பிளட் கம்மிங் சூன். இதாங்க ஒரு மூவி போஸ்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி டுட்டோரியல் போட்டு, அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றது கொடுங்க. அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் S கொடுங்க. கொடுத்தோடனே இப்படி வரும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் செட் பண்ண போகிறீங்களோ நேமை டெக்ஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜேபேக்காக சேவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக, ஏன்னா வந்து அப்போ தான் நீங்கள் ஃபோனில் ஏற்றுறது கரெக்டாக இருக்கும். PSD ஏற்றாதீங்க, ஜேபேக் அப்படின்னு இருக்கும், அதில் ஜேபேக்காக கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.